காவேரியை பார்க்க யாருக்கெல்லாம் பாவமாக இருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மை சொல்லணும் அப்படின்னா காவேரி ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நேரத்தில் அவங்க ஒரு வேளை உண்மை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நடந்திருக்கிற சுச்சுவேஷனு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சில காரணங்களுக்காக, தவிர்க்க முடியாத காரணங்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த விஷயத்தை நான் விஜய் கிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டே சொன்னாங்க அப்படின்னா யாரும் இவங்களை வேலை வாங்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், போய் தண்ணி எடுத்துகிட்டு வா, அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, கங்காவை நீ இதுக்கப்புறம் எந்த வேலையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி காவேரியை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா, அவங்களோட குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம காவேரி உண்மை எல்லார்ட்டையும் சொல்லணும். ஆனால் அவங்க மனம் தைரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் நான் யார்கிட்டனாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உண்மையிலே இது நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, கங்காவுக்கு கன்சீவ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே வீட்டிலேயே பரபரப்பாக இருந்தது. பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. எல்லாருமே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அழகாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பொண்ணை நல்லா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க கங்காவை. அண்ட் காவேரி அதுக்கு ஆப்போசிட்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் எந்த வேலையும் கங்கா பார்க்கக்கூடாது, நீ தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறணும், நீ தான் கங்காவுக்கும் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரியும் கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப இவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணியிருந்திருக்கணும். காவேரி இந்த விஷயத்தை சொல்லியிருந்தா தானே அவங்களுக்கு தெரியும். சொல்லலைன்னா என்ன நினைப்பாங்க? கண்டிப்பாக எதுவுமே நினைக்க மாட்டாங்க. நார்மலாக தான் இருக்கா போல இருக்குது, போய் அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிரச்சனை அது கிடையாது. அதை நினச்சி அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை. அதை நினச்சிட்டு ரைட்டு இவங்க உண்மையிலே இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த பிரச்சனையை நினச்சிட்டு இவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை வச்சுட்டு இவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிவின் ரொம்பவே உதவி பண்ணுறாரு காவேரிக்கு. காவேரி நீ எதுக்கு குடம்லாம் தூக்குற, நீ குடத்தெல்லாம் தூக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி காவேரிக்கு நிவின் உதவி பண்ணுறாரு. யமுனா அதை ஒரு சந்தேக கண்ணோட்டத்தை தான் பார்க்குறாங்க. ஏன்னா யமுனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுட் இருக்கு இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பழகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இப்போ நிவின் பண்ணுற வேலைகள் அமைஞ்சிருக்குது. போய் கங்காவுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்க குடம் தூக்குறது. ஏன்னா வீட்டிலே ஒரு வேலை கூட செய்ய மாட்டார். அப்படிங்கும்போது கங்காவுக்கு போய் குடம் தூக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை மறுபடியும் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ, நமக்கு அக்கா துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க விசாரிக்கலாம், இல்லை உண்மையாக பொய்யா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எடுத்தவனையும் சந்தேகப்படுறது எந்த வகையிலையும் அது சரியே கிடையாது. பட் இது அவங்களுக்கு இப்போ புரியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. கண்டிப்பாக புரிய வரும்போது ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய தப்பு அவங்களுக்கு தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தப்பு தான் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாவம், உண்மையில் இதில் யார் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி காவேரி தான் கடைசியில் பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்றது வேற. ஆனால் எந்த தப்புமே கிடைக்காம பனிஷ்மெண்ட் அது காவேரிக்கு மட்டும்தான் கிடைக்கும். உண்மையிலே பாவம் தாங்க காவேரி, சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்க பண்ணுற தப்புனால தான் அவங்களுக்கு கஷ்டம் வருதே தவிர்த்து தனியாக யார் மூலியமாகவும் இவங்களுக்கு கஷ்டம் வரல. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா உண்மையை சொல்லி சம்திங் சில விஷயங்கள் எக்ஸ்பிரஷன் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இவங்க நான் விஜய் கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. சரி, இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யமுனாவுக்கு நாளுக்கு நாள் சந்தேகம் ரொம்ப வலுத்துக்கிட்டே போகுது. ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, ஏன் இவங்க ரெண்டு பேரும் பழகுறாங்க. ஸோ அவங்க என்ன மைண்ட் தாட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா, அக்கா நமக்கு துரோகம் பண்ணிட்டா போல இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான், இனிமேல் நமக்கு கிடையாது நிவின் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க உண்மையா பொய்யா, இவங்க ஏன் பழகுறாங்க, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ஒரு டாக்குக்கே வரல. இவங்க ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதான், அக்கா நமக்கு துரோகம் பண்ணிட்டா, நம்மளோட வாழ்க்கை இனிமேல் அதோகதி தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு போனது தான் இங்கே பிரச்சனை. இவங்க போய் முதல்ல சந்தேகம் இருந்தது அப்படின்னா நேரடியாக கேட்டு கிளியர் பண்ணியிருக்கலாம். நீ எதுக்கு அவன் கூட பேசுகிற, அவன் கூட பழகுற அப்படின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எடுத்தவனையும் டைரெக்டாக எங்கே போயிட்டாங்க அப்படின்னா சந்தேகத்துக்கு. ரைட்டு, இவங்க ரெண்டு பேரும் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இவங்க நினைக்க ஆரம்பித்தது தான் இங்கே பிரச்சனை. ஒருவேளை இவங்களுக்கு அப்படியே சந்தேகம் வந்திருந்தது அப்படின்னா என்ன பண்ணியிருந்துருக்கலாம், போய் கிளியர் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் எதுக்குக்கா நீ அவங்ககிட்ட ஒய்யாமல் பேசுகிற, நீ பேசாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் காவேரி நீட்டாக ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அப்படியாம்மா உனக்கு பிடிக்கலையா, சரி ரைட்டு, இப்படி இனிமேல் நான் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இவங்க இப்படி பண்ணுறது தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அதுதான் காவேரியோட மனசை ரொம்ப காயப்படுத்துது. மேலே யார் இந்த விஷயம் சொல்லியிருந்தாலும் சரி, கேட்டிருந்தாலும் சரி, காவேரி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஃபீல் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா காவேரி
காவேரிக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் யமுனாவே இந்த விஷயத்த பண்ணுறதுனால தான் அவங்க மனசு ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க. யமுனா இந்த விஷயத்த திரும்பவும் காவேரிக்கு பண்ணக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. கண்டிப்பாக காவேரிக்கு வந்து இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. காவேரிக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி தன்னோட தங்கச்சி தன்னை சந்தேகப்படுறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் உண்மையிலே காவேரி நொந்து போயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். கொஞ்சம் இந்த மாதிரி தெரியுது யமுனா தன் மேலே சந்தேகப்படுறா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக காவேரி நொந்துருவாங்க. ஏன்னா சொந்த தங்கச்சி எப்படி வந்து அவங்க அக்கா இவங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கணும், அதாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதையே அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புமே கிடையாது. ஏன்னா நடக்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே அப்படி தான் அமையும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவின் பண்ணுற வேலை தான். நிவின் வந்து உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கங்கா சொன்னதுனால, காவேரி சொன்னதுனால உண்மையை சொல்லாமல் இருக்காரு. அப்படி ஒரு வேளை அவருக்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யமுனா கிட்டையாவது சொல்லலாம். அவங்க பிரச்சனை வராமல் இருக்கும் அவங்க ஃபேமிலிக்குள்ளே. ஏன் அப்படின்னா அவங்களும் பாவம் தானேயா. ஸோ அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யமுனா மனசுக்குள்ளே வச்சு இந்த பிரச்சனையை வந்து அப்படியே புழுங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னது இது இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால காவேரி தான் சொல்லுவாங்க, காவேரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் நிவின் வந்து உண்மையை சொன்னார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா காவேரியோட வாழ்க்கை கொஞ்சமாவது மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா காவேரி கண்டிப்பாக விஜய் கிட்ட சொல்லிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த காவேரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வேணுமா அந்த வெண்ணிலா வேணுமா முடிவு பண்ணிட்டு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ விஜய் இப்போ முடிவெடுக்கிற சுச்சுவேஷனில் கிடையாது. அவரும் பயங்கர சிக்கலில் தான் இருக்கார். அப்படின்றதுனால அவருக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தது அப்படின்னா அங்கே பாதிக்கப்பட போகிறது வெண்ணிலா தான். அதுக்காக காவேரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா எப்படி போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லி விஜய் நினைக்கிற ஆளே கிடையாது. அப்படி நினைக்கிற ஆளாக இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு வெண்ணிலாவுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதெல்லாம் மீறி வெண்ணிலாவுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னா வெண்ணிலாவை அவர் விரும்பியிருக்காரு. ஸோ அதனால வெண்ணிலாவுக்கு தன்னால் முடிஞ்ச விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையிலே நல்ல விஷயம். அப்போது காவேரி தான் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். ஆனால் காவேரி சில சந்தர்ப்பங்களில் புரிஞ்சுக்கிறாங்க, பல சந்தர்ப்பங்களில் அவரை ரொம்பவே காயப்படுத்திடுறாங்க. அண்ட் இப்போது காவேரிக்கு வந்து விஜயோட அரவணைப்பு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. இப்போ எப்படி கங்கா ஒரு பாசத்துக்கு ஏங்குறாங்களோ அதே மாதிரி ஒரு பாசத்துக்கு தான் நம்ம காவேரியும் ஏங்குறாங்க. ஸோ அந்த பாசம் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா விஜய் அவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த பாசம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த பாசம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால இப்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. விஜய் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலாவை அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அவங்க சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் காவேரி கூட சேர்ந்தால் மட்டும்தான் காவேரி ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவேரியே நடக்க விட மாட்டாங்க விஜயே. ஏன்னா இவ்வளோ பிரச்சனையிலையும் காவேரி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இங்கே வந்து இருக்கிறவர்கிட்ட இவங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா அது அவருக்கே சில சமயங்களில் காயத்தை ஏற்படுத்தும். அந்த காயமெல்லாம் மாறணும் அப்படின்னா அது யார் கையில் இருக்குது? நம்ம காவேரி கையில் தான் இருக்குது. காவேரி எவ்வளோ சீக்கிரம் விஜய்கிட்ட உண்மையை சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக விஜய் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெண்ணிலாவை அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பிடுவார். சரி, ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினி தான் முக்கியமான பிரச்சனை. ராகினி ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த விஷயத்தில். இவங்க ரெண்டு பேர்த்த சேர விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்னைக்கு சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் சிக்குனாலும் வேஸ்ட்டுங்க. சிக்குனாலும் என்ன விஜய் என்ன பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துட்டு போகிறாரு? ஒன்றுமே பண்ண மாட்டார். அப்படியா நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் இருப்பாரே தவிர போய் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். ஏன்னா எப்படிப்பட்ட சான்ஸ் எல்லாம் வந்துருக்கு. முதல்ல இவங்க நல்லா இருக்கணும், இவங்க சேரணும் அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், ராகினியை அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறது மட்டும்தான். இந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ராகினியை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த விஷயத்தை பண்ணாத வர ராகினி அதே வீட்டுக்குள்ளே இருந்து எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இவங்க கடைசி வரை டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதில் 100% அவங்க உறுதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதுக்காக அவங்க எவ்வளோ டைம்லாம் செலவழிப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ நிச்சயமாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ வரைக்கும் எப்படி காவேரி புலம்பிக்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி உண்மையை சொல்லலை
சொல்லலை அப்படின்னா விஜய் கிட்ட கடைசி வரைக்கும் இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன் தான் வரும். ஏன்னா அதை தவிர்த்து ஒரு விஷயம் கூட இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த சான்ஸை பயன்படுத்தி உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும். அல்லது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ரிசல்ட் என்னன்னாவது தெரிய வரும். இவங்க சொல்லாத வர அங்கே ஒரு விஷயம் கூட நடக்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்க இப்போ வரைக்கும் சொல்லாமல் இந்த விஷயத்தை மறைச்சிருவோம், சரி கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு போகிறாங்களோ அது அவ்வளோ தூரத்துக்கு யாருக்கு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக 100% அது காவேரிக்கு தான் பிரச்சனை. காவேரிக்கு தான் எப்படி பார்த்தாலும் இந்த சிக்கல்ஸ் அவங்கள தேடி தான் வரும். காவேரிக்கு தான் எங்கிட்ட சுற்றினாலும் பிரச்சனை காவேரிக்கு தான். ஸோ அதனால காவேரி இப்போ எடுக்க போகிற முடிவு தாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா காவேரிக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னா காவேரி முதல்ல விஜய் கிட்ட போய் விஜய் இப்படி தான் விஜய் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். இவங்க மனசுக்குள்ளே இருந்து அதாவது புளிங்கி ஒவ்வொரு விஷயமா இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்றதே கிடைக்காது. கடைசி வரைக்கும் பிரச்சனைகள் மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு தவிர சொல்யூஷனுக்கு தீர்வே கிடைக்காது. கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை எதை நோக்கி போகுது, ஏன் போகுது, எதுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. முக்கியமாக காவேரியாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ முழுக்க பார்த்திங்கன்னா பொறுப்பு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா அவங்க இது வந்து கிட்டத்தட்ட சிக்கலில் தான் மாட்டியிருக்காங்க. காவேரியை முழுக்க பார்த்திங்கன்னா இது அவங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்கல் மாட்டின மாதிரி தான் மாட்டியிருக்காங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அது நம்ம காவேரி கையில் தான் இருக்குது. காவேரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விஜய் கிட்ட உண்மையை சொன்னாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதை விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது யாரோட வாழ்க்கைக்கு சிக்கலோ இல்லையோ அவங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது காவேரி கொஞ்சம் உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்களா, இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் போகிற போக்க பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். காவேரி இந்த முறையும் உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. நாள் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகிறாங்கன்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா காவேரிக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த வாய்ப்பை மட்டும் காவேரி சரியாக பயன்படுத்திக்கிடலை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலை. ஏன்னா நாளைக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வெண்ணிலாவே பிரச்சனை பண்ணுறாங்க, உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அது கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேஸு கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இவர் பண்ணுற வேலையை பார்த்தா. ஸோ இவர் பண்ணுற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ இல்லையோ நிச்சயமாக காவேரிக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போது அவர் என்ன பண்ணணும், முதல்ல காவேரிகிட்ட போய் பேசணும். காவேரியும் உண்மையை சொல்லணும், இப்படி தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது, இதான் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அல்லது ஒரு தீர்வு வரும். ரெண்டு பேருமே சொல்லாமல் இருந்துக்கிட்டு கடைசியில் வந்து இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உட்காந்து புலம்புறதுக்கு இந்த பிரச்சனை என்ன, எதனால நடந்தது அப்படின்றத விட நான் வந்து கன்சீவாக இருக்கேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விஜய் கிட்ட சொன்னால் போதும். அடுத்து ஆக வேண்டியதை விஜய் பார்த்துக்கிடுவார். ஏன்னா இவங்க காவேரி வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் தான் பண்ண போகிறாங்க. அடுத்து என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை நம்ம விஜய் பார்த்துக்கிடுவார். இவங்க வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணணும், இவங்க வந்து பேசணும் அப்படின்ற அவசியமே இவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இவங்க சொல்லாததை பார்த்தா விஜய் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணுது. ஏன்னா இப்போ நம்பிக்கை இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா உண்மையை சொல்லியிருந்துருக்கணும். விஜய் இதுதான் விஜய் பிரச்சனை, இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சீரியல். ரைட்டு, ஓகே, இப்போ விஜய் விஷயத்தை சொல்லிட்டாங்க, இனிமேல் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் கிட்ட நம்ம காவேரி இப்போதைக்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்க சொல்லாமல் இருக்கிற வரை யாருக்கு பிரச்சனையே இல்லையோ அது விஜய் காவேரியோட ரிலேஷன்ஷிப்புக்கு கண்டிப்பாக பிரச்சனை தான். ஏன்னா இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இதுதான் பிரச்சனை, இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கவே போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் வந்தது இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் வர்றது மிகப்பெரிய பிரச்சனை. அதை மட்டும் அவங்க சமாளிக்கலை அப்படின்னா நிரந்தரமாக ரெண்டு பேரும் பிரியணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் வந்துடும். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்லணும். நம்ம காவேரி கையில் தான் எல்லாமே இருக்குது. காவேரி எந்த ஒரு நல்ல முடிவாக எடுத்து விஜய் கிட்ட உண்மையை சொல்லணும். விஜய் இதான் விஜய் சுச்சுவேஷன், இப்படி தான் போய்கிட்டு இருக்குது, நான் கன்சீவாக இருக்கிறேன், என்ன பண்ணலாம், என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ரெண்டே வார்த்தையை கேட்டால் போதும், மீதி விஷயத்தை அவர் பார்த்துக்குருவார். இவங்க உட்காந்து கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. மீதி என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம விஜய் பார்த்துக்குருவார். இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் பண்ணால் போதும், ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தால் போதும். மிச்ச விஷயங்களை அவரே பார்த்து இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். ஸோ அவர் ஒன்றும் குழந்தை கிடையாது. ஸோ
ஸோ அப்படி இருக்கும்போது அவரே இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிடுவார். அண்டு இதுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா காவேரியோட கையில் தான் இருக்குது. காவேரி இதுக்கப்புறம் நான் விஜய்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வேலைக்கே ஆகாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த காவேரி நம்ம விஜய்கிட்டையும் சரி அவங்க குடும்பத்துக்கிட்டையும் சரி சொல்கிறது தான் அது அவங்களுக்கும் சேஃபு. ஏன்னா இன்னொரு பக்கம் யமுனாவுக்கும் அங்கே பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இவங்க வந்து மறைக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இதனால யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா யமுனாவும் பாதிக்கப்படுறாங்க. யமுனா வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாமல் நிவின் மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நிவின் நமக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார் போல, நிவின் வந்து இப்படி பண்ணிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பிரச்சனையால் நிவினுக்கும் பிரச்சனை, ஸோ எல்லாருக்குமே பிரச்சனை. அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்கிறது தான் அது காவேரிக்கு நல்லது. காவேரிக்கு மட்டும் நல்லது கிடையாது, ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இதனால வேற யாருக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. அப்படி பாதிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் காவேரி எந்த முடிவு வேணால் எடுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிவின் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. இது நிவினுக்கு வந்து எதுக்குன்னே தெரியல. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, ரைட், நம்ம காவேரி கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழக போய் தான் இவ கோவப்படுறா, எல்லாம் சரிதான். ஆனால் இப்போ காவேரி வேற அந்த விஷயத்த வெளியே வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை சொல்லவா என்ன பண்ண அப்படின்றது நிச்சயமாக தெரியவே தெரியலை. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் காவேரி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா என்ன முடிவு எடுத்தாலும் அது அவங்கள மட்டும் பாதிக்குது அப்படின்றப்ப பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து அதை சமாளித்து மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்களால குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துது, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா இது அவங்களுக்கும் வேதனை, அவங்களால சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வேதனை. ஸோ யாராலையுமே இந்த விஷயத்தை சமாளிக்க முடியாது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது எப்போவுமே சிக்கல் தான். அதனால ஒரு முடிவு எடுத்தாலும் காவேரி நல்ல முடிவாக எடுத்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விஜய்கிட்ட உண்மையை சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராகினி அவங்க சும்மா இருக்காமல் அவங்க வந்து வெண்ணிலாவை ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. வெண்ணிலா சார் விஜய் இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல, இவன் அவனுக்கு காவேரி வந்து துரோகம் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கல. இன்னொன்று தெரியுமா, காவேரிக்கு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே லவ் இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா விஜய் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. விஜய்க்கு இந்த விஷயம் தெரியாது, அது தெரியாமல் விஜய் வந்து வெகுலியாக அவளை நம்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செம்ம ஷாக்கில் இருக்காரு, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. இது வந்து பயங்கரமான சிக்கல். இப்போ நினச்சிக்க ராகினி எதிர்பார்க்காத பிரச்சனையெல்லாம் வரப்போகுது. ராகினி வந்து இதை வந்து லைட்டாக ஒரு சின்ன பிரச்சனையாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெண்ணிலா இதை வச்சுக்கிட்டு பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமான பிரச்சனை தான். ஏன்னா இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை தான். இதை சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரி உண்மையை சொல்கிறது தான். காவேரி உண்மையை சொல்லாத வரை நிச்சயமாக இது பயங்கரமான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பக்கம் அதை விட கொடூரமாக போய்கிட்டு இருக்குதுங்க. ராகினி பண்ணுற வேலையாக இருக்கட்டும் அண்ட் வெண்ணிலா பண்ணுற வேலையாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே காண்டாகுது, என்னடா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா நம்ம காவேரி கையில் தான் இருக்குது. காவேரி சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்துச்சாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அவங்க எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு தான் வரப்போகுது, அவங்களால அவங்க குடும்பத்துக்கும் வரப்போகுது. அந்த குடும்பத்தால் ஒட்டுமொத்த யாருக்குமே நிம்மதி இருக்காது. கங்கா இப்போ தான் கன்சீவாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் நிம்மதி இருக்காது. இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நிம்மதி இல்லாமல் ஆக்குறாங்க காவேரி. அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, காவேரியால் கண்டிப்பாக பல சிக்கல்கள் வரப்போகுது இதுக்கப்புறம். இப்படி ஒவ்வொரு சிக்கலாக கொடுக்கறதுக்கு பதில் காவேரி உண்மையை சொல்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உண்மை சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே நடக்காது. காவேரி பற்றின விஷயங்கள் வந்து இப்படி ஒரு உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? காவேரி அப்படியே கன்சீவாக இருக்கே அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கேட்பாங்க. காவேரியை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. அது போக அப்படியாமா, ஏன்னா ரெண்டு பேரும் சேர்த்து வைப்ப பார்ப்பாங்க. இப்போ சாரதா பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா வெண்ணிலா மட்டும்தான் பிரச்சனை. வெண்ணிலா வந்து அங்கே இல்லை அப்படின்னா காவேரி அங்கே அனுப்பிடுவாங்க. வெண்ணிலாவும் அங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை. இவளும் கூட இருப்பா, நீயும் கூட இருப்பியா, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர்த்து வேற எந்த ஒரு விஷயமும் அவங்க யோசிக்கலை. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க அம்மா. அதுபோக அவங்க கூட விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அதை தாண்டி பெருசாக ஒரு விஷயம் கூட நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ காவேரி அவ்வளோ சீக்கிரம் உண்மையை சொல்கிறது அவங்களோட வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது, அவங்கள சார்ந்திருக்கிற எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். காவேரி இதுக்கப்புறமும் வந்து இல்லை நான் சொல்ல மாட்டேன், விஜய்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கள வந்து ரொம்ப கேவலமாக தான் பேசுவாங்க. அண்ட் இப்போவே கிட்டத்தட்ட கேவலமாக தான்
பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காவேரி ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா அதுக்கு அவங்க கையில் தான் இருக்குது. காவேரி வந்து இந்த விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அந்த பிரச்சனையெல்லாம் மாறுமே தவிர்த்து மற்றபடி யாராலே மாற்ற முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ காவேரி சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக எடுத்து உண்மையை சொன்னாங்கன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ரொம்ப போரிங்கில் போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதுவே பல மாதங்களாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரச்சனையை நமக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த காட்சிக்குள்ளே போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் கிட்ட இந்த ஒரே ஒரு மெயின் பிரச்சனையை வச்சு தான் போய்கிட்டு இருக்குது. நம்ம எப்படா இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் வந்து முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. ஸோ அதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதா அல்லது முடிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது கண்டிப்பாக இனி வர்ற எபிசோடில் தெரியும். ஆனால் இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை முடிக்கலை அப்படின்னா ரொம்ப சிக்கல் தான். யாருக்கு சிக்கலோ இல்லையோ கண்டிப்பாக அந்த சிக்கல் வந்து நம்ம காவேரிக்கு தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் காவேரி சீக்கிரமாக அவங்க குடும்பத்துக்கிட்டையாவது உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ கங்காவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ காவேரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நான் கன்சீவாக இருக்கிற விஷயம், என் வயிற்றுக்குள்ளே நீ இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்பா கிலோ கணக்கில் குங்குமப்பூ வாங்கிட்டு வந்து தருவாருமா அப்படின்ற மாதிரி காவேரி அங்கிட்ட உட்காந்து தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு பாவமாக தான் இருக்குது. ஏமா நீ உண்மையை சொன்னால் தான் இங்கே பிரச்சனையே முடிஞ்சிரும்லம்மா. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வந்து ஏன்னா இது கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. உண்மையிலே இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க. ரைட் ஓகே என்ன ஏன்னா அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும் இல்லையா. ஏன்னா இது கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட முடியாது இல்லையா. ஸோ அதனால் அவங்களும் சில சிக்கல்களை வந்து சந்திக்க தான் போகிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பிரச்சனையோட மூல காரணமே காவேரி தான். காவேரியால் மட்டும்தான் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது நிதர்சனமாக உண்மை. இந்த பிரச்சனை தன்னால் தான் நடக்குது அப்படின்றத காவேரி புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே காவேரி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. பட் ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்குது காவேரி சீக்கிரமே இந்த பிரச்சனையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றம் தான் இருக்குது காவேரி மேலே. காவேரி ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறாங்க? இது வந்து தப்பான விஷயம் கிடையாது, இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை சொன்னாங்கன்னா தான் எல்லாருக்கும் தெரிய வரும். சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்தா அங்கே ஒரு சம்பவம் கூட நடக்காது. பார்க்கலாம் காவேரி இதுக்கப்புறமா விஷயத்த சொல்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.